Hello guys, welcome to the OSI model section. So in the section நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா OSI model and what is OSI model and 7 layers இதை பற்றி தான் பார்க்க போறோம். So OSI modelனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். So OSI means Open System Interconnections. So இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைஸ் ஓகேவா. ஸோ நமக்கு இந்தியாவுக்கு ஒன்று இல்லை அமெரிக்காவுக்கு ஒன்று அப்படின்னு ஒரு எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆல் ஓவர் த டேட்டா டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்யூனிகேஷன். ஸோ இந்த OSI மாடல் வழியாக தான் கம்யூனிகேஷன் நடக்கும் ஆர் சென்டிங் அண்ட் ரிசீவிங் டேட்டா. ஸோ த ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் இஸ் எ மெத்தட் of thinking how computer system communicates one devices to another. So இதான் அதோட definitions. Okay, so இந்த OSI லேயர்ல வந்து OSI மாடல்ல வந்து 7 layers இருக்கு. ஸோ இந்த 7 லேயர்ஸும் ஈச் லேயர்ஸ் பெர்ஃபார்மிங் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். எதுக்காகனா ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறது ஆர்எல்ஸ் இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க் பற்றி தான் நம்ம இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன். எதனால அப்படின்னா திஸ் இஸ் த பேஸ் ஆஃப் த நெட்வொர்க். ஒரு ஃபவுண்டேஷனே சொல்லலாம். அவங்க நெட்வொர்க்கிங்கோட ஒரு ஃபவுண்டேஷன்னா இந்த OSI லேயர் தான், OSI மாடல் தான். ஸோ இந்த OSI மாடல் நீங்கள் தரவாக தெரியாமல் நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் எந்த லெவலுக்கும் போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் CCNAவாக இருக்கட்டும். இந்த CCNAவில் எக்ஸாம்பிள் OSI மாடல் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் ப்ரோக்ராமர் ஃபீல்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் நெட்வொர்க்கிங் ஈவன் சைபர் செக்யூரிட்டி ஆர் எத்திக்கல் ஹேக்கிங்கோட ரொம்ப ரொம்ப பேசிக் வந்து இந்த OSI மாடலில் தான் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கிங் ஓகேவா. ஸோ இன்டர்வியூவோட ஃபஸ்ட்டு கொஸ்டினே இந்த OSI மாடலில் இருந்து தான். நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நானே வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ வந்து OSI மாடலோட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக தான் இருந்துச்சு ஓகேவா. டெல் மீ அபவுட் த 7 layers. ஸோ அதில் உள்ள 7 layers பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் இந்த லேயர். இந்த 7 layers தெரியாமல் உங்களால் எந்த லெவல்லையும் மூவ் பண்ண முடியாது நெட்வொர்க்கிங்குள்ளாடி. ஓகே, திஸ் செக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் ஃபார் நெட்வொர்க். ஓகே, அது என்ன இந்த 7 layers அப்படின்னு பார்க்கலாம். So these are the layer: application layer, presentation layer, and section layer, transport layer, network, data link, and physical layer. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 3 layers வந்து நம்ம சாஃப்ட்வேர் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமர்ஸ்க்கு இந்த லேயர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்னால் மொத்த எல்லா லேயர்ஸ்லேருந்துமே கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆர் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங்கோட போகிறதா இருந்தாலும் டோட்டல் லேயர்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரோக்ராமர்ஸுக்கு ஃபஸ்ட் 3 லேயர்ஸை இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, இந்த லேயரில் நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அவங்க என்ன கேட்பாங்கன்னா டெல் மீ அபவுட் த 7 layers அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ரெசன்டேஷன் செக்ஷன். ஸோ ஒன்று டாப் டு பாட்டம் சொல்லுங்கள், இல்லை பாட்டம் டு டாப், ஃபிசிக்கல் டேட்டா லிங்க் நெட்வொர்க். தப்பி தவறி இதில் ஏதாச்சும் ஒரு லேயர் மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா டோட்டல் கம்யூனிகேஷனுமே ஃப்ளோ ஆகும். அது எப்படிங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வரக்கூடிய வீடியோஸில் வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் லேயர்ஸ்னால் என்ன அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர்ஸ்னால் என்னன்னு தனித்தனியாக வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸுமே இந்த செக்ஷன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான செக்ஷன். இதை கம்ப்ளீட்டாக பார்க்காம அடுத்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணாதுங்க. ஓகே, ஸோ that's from my side guys. I hope this is clear to you. Okay.